வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். ஒவ்வொரு நாளும் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சூழலில் இன்று நாம் பேச எடுத்திருக்கக்கூடிய விடயம் பலருக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். சீனாவில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த நகர்வு. கிறிஸ்தவ தேவாலயங்கள் பல இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும், அப்படி இடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவாலயங்களை கணக்கெடுத்தால் அது மிக அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது என்று பலர் குறிப்பிடுகிறார். இன்னொரு புறம் அரசு சார்பில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், தேவாலயம் என்பது எங்களுடைய அனுமதியோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேவாலயங்களை நாங்கள் இடிக்கவில்லை. எங்களுடைய அனுமதிகள் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவாலயங்களைத்தான் நாங்கள் இடிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இது எங்களுடைய நாட்டில் எழும்பி இருக்கக்கூடிய அல்ல நாங்கள் எழுதி இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்துகின்ற ஒரு விடயம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அங்கு கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? திட்டமிட்டு கிறிஸ்தவர்களுடைய ஆலயம் இடிக்கப்படுகிறதா? சீனா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் அமெரிக்காவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய மறைமுக எச்சரிக்கையா? இப்படி பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில விடயங்களை மையப்படுத்தி நாம் பேசுகின்ற பொழுது, வெண்டு என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது சீனாவில். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், அறிவு சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சீனாவின் பொருளாதார வளர்ச்சியில் இந்த வெண்டு பகுதியை சார்ந்த மக்களுக்கு ஒரு பிரதானமான களம் இருக்கிறது. எங்கெல்லாம் சீனா ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்கின்றதோ அங்கெல்லாம் இந்த மக்களுடைய ஏதாவது ஒருவருடைய கரம் அங்கு செயல் வடிவமாக இருக்கும் என்பதுதான் பதிவு. எனவேதான் இந்த பகுதிக்கு சீனா ஒரு தனி சலுகையை கொடுத்திருந்தது என்பதுதான் நிஜம். இந்த பகுதியைத்தான் சின்ன எருசலேம் அல்லது சீனாவின் எருசலேம் என்று அழைப்பார்கள். சீனாவின் எருசலேம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதிக்குள் அப்படி என்ன ஒரு புகழ்பெற்ற விடயங்கள் இருக்கிறது என்கின்ற பொழுது, இது ஏறக்குறைய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பெரும்பாலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலினால் இங்கு அதிகமான மதம் சார்ந்த அடையாளங்கள் இருக்கின்றன. அவர்கள் வழிபடுவதற்கான ஆலயங்கள் நிறைய இருக்கிறது. இதில் சில ஆலயங்கள் அரசிடம் அனுமதி பெற்று அவர்கள் அதை கட்டி முடித்திருக்கிறார்கள். சில ஆலயங்கள் தன்னிச்சையாக ஒருவர் இருப்பார், அவர் இறை சார்ந்த விடயங்களை உள்வாங்கிக் கொள்வார், அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியை எடுப்பார். அந்த முயற்சியின் காரணமாக மக்கள் அவர் பின்னால் திரள்வார்கள். எனவே ஒரு ஆலயத்தை அவர் கட்டியமைப்பார். அந்த ஆலயத்தில் மக்களை வரவழைத்து இறை சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவார். இது இயற்கையாகவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். எனவே இந்த பகுதியில் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆலயங்கள் நிறைய இருக்கிறது என்பது செய்தி. அதுபோலத்தான் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருந்தது என்றும், அந்த ஆலயம் சீனாவில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கெல்லாம் ஒரு அடிநாதமாக அந்த ஆலயம் விளங்குகிறது என்கின்ற செய்திகள் பேசப்பட்டது உண்டு. இப்பொழுது செங்க்ரூ என்கின்ற பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த ஏர்லி ரெயின் என்கின்ற ஒரு ஆலயத்தை முதலில் இடித்திருக்கிறது இலங்கை இராணுவம் அல்லது இலங்கை அரசு, இலங்கை ஆட்சியாளர்கள். அவர்கள் எதற்காக அதை இடித்தார்கள் என்றால், அனுமதி இல்லை, அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட ஆலயம் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஆலயத்தை இடித்தார்கள். அந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன. இந்த சூழலில்தான் சின்ன எருசலேம் பகுதியில் சீனாவை சார்ந்த அதிகாரிகளும், அதாவது காவல்துறை அதிகாரிகளும் அங்கு விரைந்து அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆலயங்களை அவர்கள் இடித்து தகர்த்திருக்கிறார்கள். அந்த ஆலயங்கள் ஒன்றுமில்லாமல் இடிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இடிக்கப்பட்டது என்கின்ற கேள்வியை வைப்பதற்கான சூழல் அங்குள்ள மக்களுக்கு இல்லை. ஆனால் அரசு சார்பில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயங்கள் எங்களுடைய அனுமதி, அதாவது சீனாவில் ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது, நீங்கள் வழிபடுவதற்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் நீங்கள் ஆலயம் நடத்த வேண்டுமென்றால் அரசிடம் அனுமதி பெற்று
அரசு அனுமதித்த இடத்தில் மட்டும்தான் ஆலயங்களை நீங்கள் கட்டி வழிபட முடியும். ஆனால் இங்கு நாங்கள் இடித்திருக்கக்கூடிய பெரும்பாலான ஆலயங்கள் இந்த அரசை மதிக்கவில்லை. இந்த அரசின் சட்டதிட்டங்களை அவர்கள் ஏனென்று கேட்கவில்லை. அவர்கள் நினைத்தது போல தங்களுக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொண்டு ஒட்டுமொத்தமான ஒரு எதிர்வினை களத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்கின்ற கணக்கீட்டில்தான் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் வேறு விதமாக இருக்கின்றன. அரசு இடித்திருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகின்ற அதே வேளையில் நிர்கதிகளாக கிறிஸ்தவர்கள் நிற்கக்கூடிய நிலைமை அங்கு உருவாகி இருக்கிறது என்றும், பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும், தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு இடத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் கூட மறுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றது. அப்படி என்றால் சீனா திட்டமிட்டு கிறிஸ்தவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறதா, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு களத்தை சீனா எடுத்துக்கொண்டு இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு பின்னால் உலக அரசியலை மையப்படுத்திய சில விடயங்களை பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில், குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு அமெரிக்காவின் உலக பார்வை ஒட்டுமொத்தமாக வேறொரு கோணத்தில் மாறிவிட்டது. தங்களுடைய நாடு, தங்களை சார்ந்த உலகம் என்கின்ற கணக்கீட்டில் அவர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே நான் யாரை வேண்டுமென்றாலும் அழித்து கொள்ளலாம், நாம் நலமாக இருந்தால் போதும் என்கின்ற நிலைப்பாடு அமெரிக்காவில் இப்பொழுது கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் வெனிசுலாவில் அதிபர் கைது செய்யப்பட்ட விடயம். இப்பொழுது 5-6 நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் கடம் என்கின்ற பல விடயங்கள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது. இந்த சூழலில் சீனாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கிறது என்றுதான் சீனா கருதுகிறது. வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் நிறைய வாங்கக்கூடிய நாடுகளில் சீனா முதலிடத்தில் இருக்கிறது. எனவே வெனிசுலாவை முடக்கிவிட்டால் ஒட்டுமொத்தமாக சீனாவை தங்கள் கைவசத்தில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது சீனாவின் வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த அதிரடிதான் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அதிபருடைய கைது. இது சீனாவிற்கு மிகப்பெரிய சினத்தை கொடுத்திருக்கிறது. எனவே அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அமெரிக்கா தன்னை கிறிஸ்தவ நாடு என்கின்ற அடிப்படையிலும், கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பரப்பு என்கின்ற நிலைப்பாட்டிலும் அமெரிக்காவின் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சூழலினால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சீனாவில் எடுத்தால் அது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம், அல்லது அமெரிக்காவிற்கு ஒரு சினத்தை உருவாக்கலாம் என்கின்ற கணக்கீட்டில் இதுபோன்ற தாக்குதல்கள் அரங்கேற தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் சீனாவின் எருசலேம் தன்னுடைய முகக்கலையை இழந்து நிற்கிறது என்பதுதான் பதிவு. நன்றியுடன் இன்பா.